ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு 15/5/2025 அன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் ரிலீஸ் ஆயிருக்கு ரிகார்டிங் நீட் 2025 எக்ஸாம். என்ன அப்படின்னா, நமக்கு நீட் 2025 எக்ஸாமுக்கான ரிசல்ட்டை அவங்க 4 வீக்ஸ்க்கு ஹோல்டு பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ஸ்ரீ கேந்திர வித்யாலயா நம்பர் 1 அப்படிங்கிற சென்டர், அது வந்து மத்திய பிரதேசில் இருக்கு. அந்த சென்டர்ல எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும் போது 3:30 PM அப்போ கரண்ட் கட் ஆயிருக்கு. பட் அங்க எந்த எமர்ஜென்சி லைட்ஸுமே அரேஞ்ச் பண்ணல. எது வரைக்கும் அப்படின்னா 4:30 வரைக்குமே அவங்க அரேஞ்ச் பண்ணல. எக்ஸாம் முடியறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி தான் அவங்க எமர்ஜென்சி லைட்ஸ் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க, கேண்டில். ஸோ இதனால அவங்க டிம் லைட்ஸ்ல எழுதுனனால ஸ்டூடெண்ட்ஸால கரெக்டா ப்ராப்பரா எழுத முடியல. அப்படிங்கிறதுனால அந்த சென்டர்ல இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட்ல பெட்டிஷன் போட்டிருக்காங்க. அதுக்கு என்டிஏ சைட்ல இருந்து ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் எதுவும் வராததுனால 4 வீக்ஸுக்கு ரிசல்ட்டை ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலுமே சில சென்டர்ஸ்ல கரண்ட் இல்லாம எக்ஸாம்ஸ் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி பயோமெட்ரிக்ஸ்க்கும் சில இடத்துல ப்ராப்பரா ஒர்க் ஆகாததுனால பேரண்ட்ஸ் சாலை மறியல் எல்லாம் இருந்திருக்காங்க. பட் அதுக்கப்புறம் சமாதானம் பண்ணி அனுப்பியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலையும் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கு. பட் அவங்க இந்த மாதிரி அப்படிங்கிறது பெட்டிஷன் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது இது வரைக்கும் தெரியல. ஸோ இதுக்கான அப்டேட்ஸ் நமக்கு 4 வீக்ஸ் கழிச்சு தான் தெரியும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுல இருந்து தெளிவா தெரியுறது என்னன்னா, டெம்பரவரியா 4 வீக்ஸ்க்கு நமக்கு ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை.